ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி. பொதுவாக நம்ம மோர் குழம்பு வச்சுருப்போம், வெண்டைக்காய் போட்டு இல்லைனா போண்டா போட்டு இல்லைனா பூசணிக்காய் போட்டு வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம கீரை வச்சு எப்படி மோர் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முளைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெசிபி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போது முளைக்கீரை நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இதோட இலையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் ரைஸும் சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஸோ இந்த ½ அன் ஹவருக்கு அப்புறம் நல்லா ஊறின துவரம்பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போது இந்த ரைஸையும் துவரம்பருப்பையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் அரிசியும் சேர்த்துடலாம். அது கூடவே இஞ்சி 20 கிராம், அதாவது ஒரு 4லேருந்து 5 துண்டு வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 3 ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் 1 கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 1 கைப்பிடி சேர்த்துட்டு அது கூடவே வரமல்லி ½ டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது இதை வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி கீரை எப்படி கடையிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இப்போது ஒரே இதில் 2 ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ நம்ம முளைக்கீரை கடையிறதுக்கு சட்டியை சூடு பண்ணிக்கலாம். சட்டி நல்லா சூடானதும் அதில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு எப்போவுமே பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அதில் மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். உளுந்து சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஜீரகமும் சேர்த்துடலாம். இப்போ இது 3மே எண்ணெயில் நல்லா பொரியணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீரையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்க்குற கீரை பார்த்திங்கன்னா 1 கட்டு கீரைக்கான அளவு தான். பட் உங்களுக்கு குக்காகி கடைசியாக அவுட்புட் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா இதில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஷ்ரிங்க் ஆகிட்டு உங்களுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா கம்மியாகனால கீரை நிறையா இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஸோ கடைசியாக நீங்கள் குக் பண்ணும் போது கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 கப் தண்ணியும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது கீரையோட அளவு ரொம்ப கம்மியாயிடுச்சு. நல்லா வேக விடணும். ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஆகும் கீரை நல்லா வெந்து வர்றதுக்கு. 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு கீரை ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நல்லா கொதி கீரை வெந்ததும் நம்ம இதை மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் முளைக்கீரை செய்கிற பொதுவான ப்ராசஸ். இதை நீங்கள் அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முளைக்கீரை செய்யும் போது உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களோ இல்லைனா வீட்டில் உள்ள பெரியவங்களே இப்போ நிறைய பேருக்கு கீரை பிடிக்கிறதில்ல. அந்த மாதிரி இருக்கும் போது அந்த இதை நம்ம மோர் குழம்பு செய்கிறத பார்க்க போகிறோம். கீரை கடையல் ரெடி. அது கூடவே நம்ம தண்டை பத்திரமா எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு பொரியல் சூப்பராக செய்ய போகிறோம் அடுத்த எபிசோடில். ஸோ இப்போது மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் நல்ல திக்காக மாறுற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணலாம். அதோட ரா அரோமா போயிட்டு உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். பேஸ்ட் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம
வெண்ணெய் எடுத்த மோர் வந்துட்டு 2 கப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாக வந்து வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் இருந்தால் தான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் மோர் குழம்பு செய்வாங்க. நீங்கள் வந்துட்டு நார்மலாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் வெண்ணெய் எடுக்காத மோர் குழம்பு கூட செய்யலாம். ஸோ மோர் வந்து 2 கப் சேர்த்துக்கலாம். அது நீங்கள் வெண்ணெய் எடுத்த மோராக இருந்தாலும் எடுக்காத மோராக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு மோர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ரொம்ப கொதி விடக்கூடாது. லைட்டாக பாயில் மட்டும்தான் வரணும். அது கூட நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மோர் குழம்புக்கு பொறுத்த வரைக்கும் மோர் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம ரொம்ப நேரம் மோர் குழம்பு கொதிக்க விட முடியாது. ஒரு கொதி வரும்போது இறக்கி வச்சிடணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம அது கூட வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பு உடனே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோர் குழம்பு ரெடி. இதில் வந்து நீங்கள் எந்த கண்டென்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கீரை ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால கடைஞ்ச கீரையை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதே ப்ராசஸ் தான். நீங்கள் இதை இறக்கி வச்சுட்டு இதில் வந்துட்டு வெண்டைக்காய் நீங்கள் வணக்கி சேர்த்துக்கலாம். நம்ம ரெசிபி இருக்குது இதில் வெண்டைக்காய் மோர் குழம்பு. அதே மாதிரி வடை சுட்டு போடுவாங்க. அதாவது போண்டா மாதிரி வந்து செஞ்சு போண்டா மோர் குழம்பு செய்வாங்க. கீரை வடை மோர் குழம்பு செய்வாங்க. பூசணிக்காய் மோர் குழம்பு செய்வாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் இருக்குது மோர் குழம்புல. ஸோ இந்த கீரை ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீரை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு ஹெல்த்தியாக கீரையை கொடுக்கறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் வேயாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமான மோர் குழம்பு, அதுவும் கீரை மோர் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த தண்டை வச்சு எப்படி சூப்பரான ஒரு பொரியல் ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.